வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் ஜெசோர் நகரில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்ததில் 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டடம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்கள் மற்றும் கள தகவல்களை வழங்க. வணக்கம். வன்முறை வெடித்ததாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அங்கு ஏற்கனவே வன்முறை ஏற்பட்டு அது இன்னும் அடங்கவில்லை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே ஏற்பட்ட வன்முறை இன்றும் கூட அடங்காமல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சியாக இருந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்த பல்வேறு பிரமுகர்களுடைய இல்லத்திற்கும் சொத்துக்களுக்கும் தொடர்ந்து கலவரக்காரர்கள் சேதப்படுத்தி வருகின்றனர், தீக்கிரையாகி வருகின்றனர். அந்த வகையில்தான் வங்கதேசத்தில் ஜெசோர் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய ஜபீர் சர்வதேச ஹோட்டல் என்கிற 5 நட்சத்திர விடுதிக்கும் கலவரக்காரர்கள் தீ வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஹோட்டல் யாருக்கு சொந்தமானது என்று பார்த்தால் ஷாஹின் சக்லதார் என்பவருக்கு சொந்தமான 5 நட்சத்திர ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். இவர் ஆளும் கட்சியாக இருந்த ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு பின்னணியில் தான் தற்போது இவருக்கு சொந்தமான இந்த 5 நட்சத்திர விடுதிக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்திருக்கிறார்கள். இந்த தீ வைப்பு சம்பவத்தில் தற்போது வரை 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே ஆளும் அவாமி லீக் கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், எம்பிக்கள், கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடைய சொத்துக்களை தொடர்ந்து கலவரக்காரர்கள் சூறையாடி அதை சேதப்படுத்தி வருகின்றனர். இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகளுடைய இல்லத்தை கூட கலவரக்காரர்கள் விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விவகாரத்தில் சில நீதிபதிகள் தீர்ப்புகளை கூட வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு பகையை மனதில் வைத்துக் கொண்டு நீதிபதிகளின் இல்லத்தை கூட அவர்கள் விட்டு வைக்காமல் சேதப்படுத்தி வருகிறார்கள். அந்த பின்னணியில் தான் தற்போது அவாமி லீக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஷாஹின் சக்லதாருக்கு சொந்தமான இந்த 5 நட்சத்திர விடுதியை அவர்கள் சூறையாடி தீ வைத்திருக்கிறார்கள். இதில் பரிதாபமாக 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.